ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் விலை நாளுக்கு நாள் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் ஒரு சவரன் தங்கம் விலை 60,000 தாண்டி விற்பனையாகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் தங்கம் வாங்குறத பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Presently is middle class people is not more body not purchasing of higher prices of gold prices. Then he have to decrease the prices. Then middle class people also purchase the gold. But heavy prices is increased. Nobody can middle class people cannot purchase anything. அதான் நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு தான். எங்கள் பொண்ணுக்கு ஆகும்போது 11,000 இருந்துச்சு. எப்போ 15 வருஷத்துக்கு முன்னே. இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு. என்ன கடன் வாங்கி பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் முடியலன்னா அதை பண்ணக்கூடாதுல்ல. இன்னும் அதிகரித்து தங்கமே வாங்க வேணாம். எங்களை மாதிரி ஏழைங்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி தங்க விலை அதிகமாகச்சுன்னா இருக்க இப்போ ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கம்மா. ஒரு சீட்டு கட்டுறாங்க போய், அதால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. மாதிரி தங்க விலைலாம் அதிகமாக இருந்ததுன்னா எங்களை மாதிரி பொம்பளை பசங்க வச்சுங்க. இப்போ எனக்கு 2 பையன் 2 மருமகளுங்க. இப்போது பொம்பளை பசங்க வச்சுக்கிறீங்களா கஷ்டம் இல்லைம்மா. அவங்களாம் இதை கம்மி பண்ணணும்மா. ஏன்னா இதுக்கு மேலே யாருன்னா ஜனங்க ரொம்ப தாங்க மாட்டாங்க. குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சுமா, எனக்கு எங்கள் தாலி எடுத்தாங்க பாருங்க, 800 ரூபா. அரை சவரம் 1/4 சவரம் தாலி 1600 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு அரை பவுன் கம்பல் 800 ரூபா கொடுத்து எடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே பூ வைக்க 50 சவரம் நகை வாங்கினேன். அப்போல்லாம் 2,500 ரூபா, 3,500 ரூபா, 5,000 ரூபா, 5,500 ரூபா. இப்போ போன மாதம் ஒரு சவரம் செயின் எடுத்தேன் 61 ரூபா. 61,000 ஒரு சவரம். அப்போ இதே மாதிரி விலை ஏறினே போச்சுன்னா பொம்பளை பசங்களை எப்படிம்மா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அப்போ 80,000 வரைக்கும் போச்சுனாக்கா ஜனங்க தாங்காதுங்க. எங்களை மாதிரி நடுத்தர மக்களாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் தயவுசெய்து இது கம்மி பண்ணணும். அதனால் ஜனங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா. பொம்பளை பசங்க வச்சுக்கிறவங்களாம் ஒரு 5 பவுன் போடுறது கூட 2 பவுன் தான் போடுவாங்க. இப்போ அதிகமாக வரதட்சணைன்ற பேரில் யாரும் கேட்காதீங்கன்றேன் நான். ஏன்னா பாவம் இல்லை பொம்பளை பசங்க. அதோட படிக்க வச்சிடலாமா. படிப்புக்கு அந்த நகை வாங்குறது படிப்பு செலவுக்கு உதவிட்டு போட்டோம். அந்த பிள்ளைங்க பழிச்சிக்கும். தங்கம் வேலை 60,000 80,000ன்னா திருடுறவன் திருடின்னு தான் போவோம். என்ன பண்ண முடியும்? 60,000 வைத்தா அது மாதிரி கேட்கவே கூடாதுன்றானே. அந்த செலவுக்கு தான் படிக்க வைக்கிறாங்களா. இப்போலாம் ஆம்பளை பசங்களோட பொம்பளை பசங்க தான் நல்லா படிக்கிறாங்க. அப்போ அதுவே உங்களுக்கு வரதட்சணை தான். ஒரு பெண் வீட்டுக்கு வரானாக்கா அவளே ஒரு வரதட்சணை. அப்புறம் எதுக்குனாக்கா அவளை நல்லபடியாக பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு படித்து உங்களுக்கு தானே சம்பாரித்து கொடுக்க போகுது. ஒரு அம்மா வீட்டை விட்டு மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டில் தான் கொடுக்க போகுது. புருஷங்கிட்ட தான் அந்த காசு போகுது. அப்புறம் எதுக்கு நகை? அவளே ஒரு புன்னகை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நகையே ஆசைப்பட்டு அதிகமாக கேட்கவும் கூடாது. ஆனால் விற்பனை பண்ணுறவங்கள கம்மி பண்ணணுமா. இது ரொம்ப அதிகமான வேலை தான் இது. எப்படியா இருந்தாலும் ஒரு 30,000 25,000னா தான் ஜனங்களுக்கு எங்களை மாதிரி நடுத்தர மக்களை நாங்கள் பூ விற்கிறோம். என்னை விட்டுருங்க. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுறவங்களாம் 3 பொண்ணு 4 பொண்ணு வச்சுருங்க என்னம்மா பண்ணுவாங்க. அதனால் 25,000 30,000 விற்றா ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லாத போயிடுமா. தங்கத்தோட விலை அதிகமாகவே தான் போயிட்டுருக்கு. தங்கத்தால் உயிரும் சேதாரம் ஆகிட்டுருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் சொன்னாங்க ஒரு சவரம். இப்போ 75,000 60,000 80,000 வந்துருச்சு. செய்கூலி சேதாரம் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பார்க்கக்குள்ள எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தரால் அது தங்கம் போட்டு கட்டி கொடுக்க முடியாமல் நிறையா குழந்தைங்களால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறதுக்காக தங்கம் குறைக்கலனால தங்கமும் குறைக்க மாட்டாங்க. எடுத்தோன்னா தங்கத்தை தான் கேட்பாங்க. ஆனால் அவங்களால படிக்க வைக்க தான் முடியும், தங்கத்தை போட முடியாது. இப்போ 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வந்துச்சு. வீட்டு வாடகை கட்டி தங்கத்தை போட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு எல்லாத்தையும் இது பண்ணணுன்னா அது முடியாது. இந்த காலத்தில் முடியாது. பெண் பிள்ளை பற்றவங்களுக்கு தங்கத்தை குறைக்கணும். அதே மாதிரியே உழைப்புக்கு தேவை ஊழியத்தை கொடுக்கணும். ஆனால் உழைப்பு மட்டும் நிறையா வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஊழியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது அதிகரிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் கல்யாணத்தப்போ ஒரு கிராமோட ரேட் 3,500 ரூபா தான் இருந்தது. ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா கிட்ட தான் இருந்தது. இப்போன்னு பார்க்கும்போது 70,000 ரூபா 60,000 ரூபா இருக்கும்போது ஒரு குழந்தையோட அதான் பெண் குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்கள கட்டி கொடுக்கணுன்னும் போது நகை போடணுன்னும் போது ரொம்ப பாசிபிளான விஷயம். அதனால் ரொம்ப கஷ்டம்.
இந்த ஏழை மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை பைசா இருந்தால் மாதம் மாதம் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக நிறுத்து வாங்க முடியாத ஒன்று. சீட்டு போட்டால் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அந்த நேரத்தில் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி ஏதோ கையில் இருந்த மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் வாங்கலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நடுத்தர மக்களுக்கு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு மாதிரி தான் இருக்குது. இதே இப்படியே போச்சுன்னா ஒரு கல்யாணம் பண்ணத்துக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். நகை கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 60 சவரன்றது 60,000ன்றது பெரிய விஷயம். இப்போ வாங்குகிற நிலைமையிலையும் நம்மளால் இருக்க முடியல. பொருளாதாரம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாரி தான் நம்மளாம் வாங்க முடியும். கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு இது ரொம்ப அதிகம்தான் நினைக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போதைக்கு தங்கத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், தங்கம் இல்லாதவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் அது ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு பெண்ணுன்றனோடனே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தங்கத்தை தான் பார்க்குறோம். தங்கத்துக்கு ஒப்பீடாக தான் பார்க்குறோம். அது இருக்க விலை ஏற ஏற அடித்தட்ட மக்களுக்கு வந்து அது எட்டாக்கனியாக மாறிடுமோன்ற ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து நம்ம சரி செய்யணுன்னா நம்மளுடைய எக்கனாமிக் இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்கத்தோட விலை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுதான் இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வரிகளை கம்மி பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது கான்செப்ட் கம்மியாகிடும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ நிறையா வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி இன்னும் விலை ஏறும்ன்ட்டு வாங்கி விற்கவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரிகளை கொஞ்சம் குறைக்க என்ன ஆகும்னா, இது தானே அப்போ எப்போனுமோ வாங்கிக்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆகி போயிடும் மக்கள் மத்தியில். அப்போ இல்லாத மக்கள் வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வழி. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிகளாக கம்மி பண்ணவும் இவங்களுடைய லெவல் என்ன ஆகும்னா மாற ஆரம்பிச்சிடும். எண்ணங்கள் மாற ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சரி இங்கே தானே எப்போனுமோ வாங்கிக்கலாம், இன்னும் புது டிசைன் வரும் அப்படின்ற ஒரு இதாகும். அந்த மாதிரி தான் அதை கொண்டுட்டு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். 90s வந்து ஒரு சவரன் 4,000 ரூபா 3,000 சில ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தாக்கா ஒரு கிராமே எங்கேயோ 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு வருது. இனி பிற்காலத்தில் இன்னும் எப்படி இருக்குன்றது அந்த கஷ்டத்தின் உடனே தான் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அந்த தங்கத்தில் வந்து முதலீடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தடுக்கணுன்னா இப்போ கவர்மெண்ட் ஒன்று கொடுத்து சொன்னாங்க, பாண்டு கோல்டு அப்படின்ட்டு. அதை இன்னும் நிறையா கொடுத்தாக்கா இந்த மாதிரி ராவா வாங்கக்கூடிய கோல்டு வந்து விலை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாங்க முடியாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் தங்க நகை போட்டுன்னு போகிறது கஷ்டம்தான். இப்போ இருக்கிறதுக்கு வாங்கவும் முடியாது. ஆனால் போன இதில் இருந்ததில் கொஞ்சம் நாங்கள் தங்க நகை வாங்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இருக்கிற ஊழியத்துக்கு வாங்க முடியாது. எங்கள் இதுக்கு வாங்கும் போது ஒரு 10,000 ரூபா அப்படி இருந்தது. ஆனால் இப்போ 65-70க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சின்ன கம்பல் வாங்கினோன்னா கூட இப்போ இருக்கிற நிலைமைக்கு முடிய மாட்டேங்குது. இப்போ ஆமாம், கண்டிப்பாக கல்யாணம்னாலே ஃபஸ்ட்டு தங்கம் தானே. அது இருந்தால் தானே ஒரு கல்யாணமே மதிப்பாக இருக்கும். போகிற பொண்ணுக்கும் ஒரு மதிப்பு அதுதான். அது இல்லாட்டி கல்யாணம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தங்கத்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைலாம் வந்திருக்கு. தங்கன்றது நம்மளோட ஒரு சேவிங்ஸ் மாதிரி தானே, அதுக்காக யூஸ் ஆகுறது தான். ஆனால் அது ரொம்ப மெயின் தான். ஆனால் கல்யாணமே இருந்தாலே தங்கம் தான் ஃபஸ்ட்டு. வாங்கிட்டோம், கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டோம். ஒரு சின்ன கம்பல்னா கூட 18-19 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவோம். ஆனால் திருப்பி அது கஷ்டத்துக்கு திருப்பி அது போக தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அக்கா, இப்போ தங்கம் விலை வந்து 60,000 கடந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற நிலைமைக்கு 60,000 பெரிய பட்ஜெட் தான். அப்போ இருந்து கம்மியாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு பண்ண முடியாது. அது கொஞ்சம் சரிஞ்சு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நீங்கள் தங்கம் சேர்த்துருப்பீங்க, இப்போ அது கொஞ்சம் சவாலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ இருக்க ரொம்ப ரேட் ஏறிக்கிட்டே போகுது இல்லையா. இப்போ முக்கால்வாசி விஐபி வாங்குகிற நிலைமையில் இருக்கலாம்னா எல்லா மாதிரி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வாங்கவே முடியாது. ஓகேவா?